குடிக்கிற தண்ணி எவ்வளவு முக்கியம்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்ல. யூஎஸ்ல பெரும்பாலான வீடுகள்ல டேப் வாட்டரை டைரக்டாவே குடிச்சுக்கலாம். அதுக்கு மேலேயும் ஃபில்டரிங் வேணும்னா ஆர்ஓ சிஸ்டம் வீட்லயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜில்லுன்னு தண்ணி வேணும்னா வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ்லயே வாட்டர் அண்ட் ஐஸ் டிஸ்பென்சிங் சிஸ்டம் இருக்கும். ஃப்ரிட்ஜ்லயும் ஒரு வாட்டர் ஃபில்டரிங் சிஸ்டம் இருக்கு. இந்த ஃபில்டரை நம்ம யூசேஜ் பொறுத்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்துறது ரொம்ப நல்லது. இதுல எனக்கு ரொம்பவும் பிடிச்ச விஷயம் என்னன்னா இங்கேயே ஒரு வார்னிங் சிஸ்டம் இருக்கு. ஃபில்டர் ரீப்ளேஸ்மெண்ட்கான டைம் வந்த உடனே ஃப்ரிட்ஜ்லயே ரீப்ளேஸ் ஃபில்டர் அப்படின்னு ஒரு மெசேஜ் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளானது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணி பழைய ஃபில்டரை ரிமூவ் பண்ணிட்டு அதே மாதிரி புது ஃபில்டரை இன்ஸ்டால் பண்ணிட வேண்டியதுதான். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இமீடியட்டா அந்த தண்ணியை குடிக்க கூடாது. குறைஞ்சது 2 to 3 கேலன்ஸ் தண்ணியை டம்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர்ற தண்ணியை சேஃபா குடிச்சுக்கலாம். ஐஸ் மேக்கருக்கும் இதே ப்ராசஸ் தான். ஒரு லோட் ஐஸ் டம்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வார்னிங் மெசேஜை நம்ம ரீசெட் பண்ணி விட்டுறணும். இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.